என் அன்பு தகப்பனார் துரைசாமி அவர்கள், நான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்த இரவு 8:15 மணிக்கு சென்னையில் கண்களை மூடினார்கள். அன்பு சகோதரர்கள் கஷ்டப்பட்டு என்னை ரயிலில் ஏற்றி அனுப்பினார்கள். என் தகப்பனாரின் உடலை அடக்கம் பண்ணுவதற்காக ஆயத்தம் பண்ணினோம். எல்லாரும் வந்து வணக்கம் செலுத்தினார்கள். இறுதியில் என் மனைவி சொன்னார், கடைசி தடவையாக அப்பாவுக்கு முத்தமிடுங்கள் என்று சொன்னார். என் தகப்பனாரின் அருகே சென்றேன். அவருடைய கரங்களை என் மனைவி எனக்கு எடுத்து கொடுத்தார். என்னை அன்போடு பாசத்தோடு தூக்கி வளர்த்த கை சில்லிட்டு இருந்தது. நான் முத்தமிட்டேன். என்னையே மறந்தேன். தேவனை நோக்கி என் இருதயத்தை நான் ஏறெடுத்தேன். நான் என்ன சிந்தித்தேன் தெரியுமா? என் தகப்பனார் என்னை 57 வருடங்கள் அரவணைத்து பாசத்தோடு வளர்த்தார்கள். ஆனால் நான் அவர்களை அப்படி நேசித்திருக்கிறேனா? அவர்கள் மனம் நோக நான் நடந்ததுண்டா? எத்தனை முறை அவர்களை மனம் நோக நான் நடந்திருப்பேனோ தெரியவில்லையே. இன்று என் தகப்பனார் இங்கு இருந்தால் மன்னிப்பு கேட்டிருப்பேன். அவர்களோ என் கூச்சல் காதில் படக்கூடாத ஒரு இடத்திற்கு சென்று விட்டார்கள். ஆகவே நான் கண்ணீரோடு தேவனை நோக்கி செலுத்தேன், காதலி அழுதை. இன்று இரவும் கூட நம்முடைய அருள்நாதர் இயேசு, நம்முடைய தகப்பனார் பட்ட பாடுகளை நாம் நினைவு கூர்வோம். யாருக்காக இந்த பாடுகள்? யாருக்காக இந்த பசி? யாருக்காக பிசாசினால் வந்த சோதனை? யாருக்காக சரீரத்தில் பாவங்களை அவர் சுமந்தார்? யாருக்காக நோய்களை சுமந்து மத்தேயு 27:46 சொல்லுகிறது போல, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை இவைகளை சுமக்கும்படி கைவிட்டி என்று அவர் கதறினார். யாருக்காக? நமக்காக. அதை மறந்து எத்தனை முறை நாம் அவர் மனதை வேதனைப்படுத்தி இருக்கிறோமோ நாம் அறியோம் அல்லவா? ஆகவே இன்று நல்ல ஒரு தருணம், நல்ல ஒரு தருணம். இயேசு கிறிஸ்துவாகி அவரை அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்கி, தேவனே, இன்னென்ன விதத்தில் நான் உடைய மனதை புண்படுத்தி இருக்கிறேன் அப்பா என்று நினைத்து மன்னிப்பு கேட்பார். அவர் மன்னிப்பார், மனதார மன்னிப்பார், நம்மை அணைப்பார், முத்தமிடுவார், நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு வெற்றி தருவார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்றென்றும் இரக்கம் பெறுவான். நாம் இரக்கம் பெறுவோம். மட்டுமல்ல, இரக்கம் பெறும் பொழுது நமது கண்ணீரை துடைப்பார். நம்முடைய குறைகளை மன்னிப்பது மட்டுமல்ல, நாம் விரும்பி கேட்கும் எதையும் தருவார். இன்று இரவு நோய் உங்களை வாட்டுகிறதா? கவலைப்படாதீர்கள். இன்னும் சில வினாடிகளில் இயேசு அவைகளை சுகமாக்குவார். நாம் செய்ய வேண்டியது நாம் செய்வோம். முதலாவது நம்முடைய குறைகளை நினைத்து அறிக்கை செய்வோமா?